இல்ல சார். அவர வெளிக்காட்டிக்க வந்து பராசக்தி படம் வந்து பெரிதும் உதவுச்சு இல்லையா? ஆமா, பெருசா உதவிச்சு. ஸோ அதே மாரி வந்து இம்முறையும் வந்து அதே மாரி இது வந்து யார் எழுதியிருக்கா கதை வசனம்? கலைஞரா எழுதியிருக்காரு. எழுதணும். என்ன சொல்லு, யார் எழுதுனா? இருந்தாலும் அவர யார் முன்னிறுத்துறாங்கல்ல எழுதுனா சார். சொல்லு. கலைஞர் மாதிரி வசனம் எழுதுவன் யார் இருக்கானா தமிழ்நாட்டில் இன்னைக்கு? இப்போ வந்து 1965 சம்பவத்தை வச்சு தான் பராசக்தி எடுக்கப்படுகிறதா? ஆமா, அது ஒரு மொழிப்போர். அன்னை தமிழுக்காக அக்னி பர்வதங்களை அணைத்துக் கொண்டு ஆவி துறந்த வீரர்கள் அவர்கள். அரசியல் சட்டம் அன்றைக்கு அழுத்தியது. ஆதிக்க இந்தியை கொண்டு வருவதற்கு அன்றைக்கு முயற்சித்தார்கள். இந்தியை கட்டாய பாடமாக ஏற்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அன்றைய முதலமைச்சர் உத்தரவிட்டார். கீழப்புலூர் சின்னசாமி என்று ஒரு திமுக தொண்டன் கீழப்புலூரில் இருக்கிற அண்ணா சிலையை அரவணைத்து கொண்டு தன்னுடைய தேகத்திற்கு தானே மண்ணெண்ணெயை விட்டு தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து பற்றி பிடித்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு எரிய முத்து பற்கள் வெடித்து சிதற மோகனமுடி கருகி சுருள வறண்ட வயலைப் போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் அன்னை தமிழ் வாழ்க ஆதிக்க இந்தி வீழ்க என்று மூறி முழங்கி தன்னுடைய மூச்சு காற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். கீழப்பழுவூரில் சின்னசாமி உயிரற்ற உடலோடு உடையார் பாளையத்தில் வேலாயுதம் தொங்கினான். மாயவரம் என்கிற இடத்தில் சாரங்கபாணி நஞ்செறிந்தி செத்தான். கோடம்பாக்கத்தில் சிவலிங்கம், தாளமுத்து நடராஜன், கோயம்புத்தூரில் ஆரோக்கியசாமி, நெல்லிக்குப்பம் அஜித், கீரனூர் முத்து,